மிஸ்ஸஸ் ஆதித்யா, பயமா இருக்கா? என்னம்மா அபி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஊன்னு சொல்லிட்டே இருக்கா? ஓ, உன்னால பேச முடியாதுல, வாயில தான் பிளாஸ்டர் போட்டுக்கல, சாரி. என்ன மிஸ்ஸஸ் அபிநயா, என்ன பண்றது, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைய இப்படி கூப்பிட்டுட்டு வந்து வாயில பிளாஸ்டர்லாம் ஒட்டி கட்டி போட்டு வச்சிருக்கிறது எனக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, சென்டிமெண்ட், அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா. அதனாலதான் என்னானாலும் பரவாயில்லன்னு உன்னை கொட்டி போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? யாருடா இவன், நம்மள எதுக்கு சம்மந்தமே இல்லாம கடத்திட்டு வந்துட்டு இப்படி கட்டி போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாம நிறைய டயலாக் பேசுறான் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு மிஸ்ஸஸ் அபிநயா. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, ஏன்னா உன் புருஷன் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கான். நீ அலறது, வாயில பிளாஸ்டர், அதுக்கப்புறம் உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அது என் மனசுலயும் ஈரம் வந்துட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் உன் மனசு கல்லுடா கல்லுடான்னு. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் நான் போய் சொல்லணும், டேய் இந்த மாதிரி இவளை பார்த்தோன்னே எனக்கு என் மனசுல ஈரம் வந்துருச்சுடா, ஒரு மாதிரி பாவமா தோணுதுடான்னு என்னோட கையாளுங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். அப்பதான் அவனுங்க நம்புவானுங்க. இல்லைன்னா என் மனசு கல்லுதாங்கிறது அவனுங்க நல்லா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவானுங்க. அச்சோ, நீ ஏதோ சொல்ல வரன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்ல வரேன் தான் இந்த மரமண்டைக்கு புரியல. என்ன சொல்ல வந்திருப்ப? சரி ஓகே, உன் வாயில உள்ள பிளாஸ்டரை மட்டும் இப்ப நான் எடுத்து விடுறேன். ஓகே? கொஞ்சமாச்சும் தைரியம் தான் என் புருஷன் கிட்ட நேருக்கு நேரா போய் மோதுறா. எதுக்குடா இப்படி என்ன கடத்திட்டு வந்து வச்சு என் புருஷனை பிளாக்மெயில் பண்ணி? ஏடா ஏன் நீ ஆம்பளை தானே, நீ ஆம்பளையா இருந்தா என் புருஷன் கிட்ட நேருக்கு நேரா போய் மோதுடா. சப்பா, இந்த டயலாக சொல்றதுக்கு தான் நீ முன்னாடில இருந்து ஊன்னு கத்திக்கிட்டு இருந்தியா? என்ன மிஸ்ஸஸ் ஆதித்யா, பயம் வந்துருச்சா? பயத்துல இப்படி கத்துறீங்களா? நீ ஒன்னும் பயப்படாத, உன் புருஷன் வர வரைக்கும் ஒன்னும் பண்ண மாட்டேன். டேய் சாருக்குடா பயம்? என் புருஷன் கண்டிப்பா வருவாருடா, வந்து அவரு உனக்கு பயம்னா என்னன்னு காட்டுவாருடா. வாவ் வாவ் வாவ், நான் கூட என்னடா நீ பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்க, போயும் அது எதுக்காக ஒன்ன போய் சூஸ் பண்ணனா அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, நீ பாக்குறதுக்கு தான் பூனை மாதிரி இருக்க, ஆனா பேச்சு ஒன்னும் அந்த ஆதியோட சாயெல்லாம் தெரியுது. அது சரி, ஆதியோட பொண்டாட்டி தானே நீ, அவன் கிட்ட உள்ள திமுறல கொஞ்சம் கூட உனக்கு இல்லைன்னா எப்படி? என்ன நான் சொல்றது சரிதானே? வாய மூடு, நீலா சின்ன ஆம்பளடா, உனக்குலாம் முகத்தை காட்டுறதுக்கு கூட தைரியம் இல்ல. நீலா என் புருஷனை பத்தி பேசுறியா? இங்க பாரு, என் புருஷன் கண்டிப்பா வருவாரு, அவரு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குவாருடா. ஐயோ மிஸ்ஸஸ் அபிநயா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் உன் புருஷன் வரட்டும்னு. ஏன்னா ரொம்ப நாளா தீர்க்க முடியாத கணக்கு ஒண்ணு எங்க 2 பேருக்குள்ளார இருக்கு. அதான் அவன் வந்தோன்னு அந்த கணக்கை மொத்தமா முடிச்சிடலான்னு இருக்கேன். என்னென்னமோ சொல்றான். அப்போ ரொம்ப நாளா ஆதிமாமா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காருன்னு நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா? அப்போ அவரு ரொம்ப நாளா மைண்ட் டிஸ்டர்பா இருந்ததுக்கு காரணம் இவன் தானா? ஐயோ, இவன் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றானே தெரியலையே. யாருடா நீ? இப்போ எதுக்காகடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அட கிருமா, எதுக்கு அவசரப்படுற? உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் நான் யாரு என்னங்கிறத கண்டிப்பா சொல்லுவேன். எடுத்தோடனே கிளைமேக்ஸுக்கு போனா எப்படி? புருஷனு பொண்டாட்டி கொஞ்சம் கூட வெயிட்டே பண்ண மாட்டீங்களா? இங்க பாரு, கிளைமேக்ஸ் வரும்போது தான் கிளைமேக்ஸ் வரும். சும்மா இடையிலேயே வந்துட்டு கிளைமேக்ஸ் போடுனா நான் எப்படி போட முடியும்? உனக்கு அவர் கூட பிசினஸ்ல போட்டினா அவர் கூட பிசினஸ்ல போய் போட்டி போடுறா. எதுக்குடா தேவையில்லாம ஃபேமிலிக்குள்ளாரலாம் வர? இப்ப என்ன சொன்ன? பிசினஸ்ல போட்டி? சம காமெடி. என்ன மிஸ்ஸஸ் அபிநயா, நான் இப்பதான் உங்களை நல்லா கிளவரு ஸ்மார்ட் அப்படி இப்படின்னு நினைச்சேன். நீ என்ன அப்படி தத்தியா இருக்க? என்ன, நான் உன் புருஷன் கிட்ட பிசினஸ்ல போட்டி போட்டுக்கிட்டு பிசினஸ்ல அவனை பழி வாங்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நோ நோ நோ. என்னமா ஒன்னும் புரியலையா? சரி புரியுற மாதிரி நானே சொல்றேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் புருஷனை பழி வாங்குறதுதான் என் நோக்கம்னு? நோ நோ நோ, என் நோக்கமே உன் புருஷனை பழி வாங்குறது இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறது. புரியலையா? புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரியும். ஆனா ஒண்ணு, உன் குடும்பத்துல ஒருத்தரையும் விட மாட்டேன்.
விஸ்வநாத், லக்ஷ்மி, அப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் ஆதி, அப்புறம் நீ வயிற்றுல வளர்த்தே இப்போ ஒரு வாரிசு. அது யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் உரு தெரியாம அழிச்சிட்டு அதுக்கு அப்புறம்தான் நான் ஓய்வனே. யாருடா நீ? எதுக்காகடா எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு இப்படி பொத்த கால நிக்கிற? யாருடா நீ? உனக்கு என் குடும்பத்துக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதோட உன் புருஷனும் ரொம்ப நாளா என்ன பார்க்கணும், நேர்ல வாடான்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கான நேரமும் வந்துருச்சு. உன்னோட எல்லா கேள்விக்கும் பதிலு உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அதனால கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? வெளியில சத்தம் கேக்குது. உன் புருஷன் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறு, அவனை அல்லேக்கா அடிச்சு தூக்கிட்டு வந்து உன் பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார வச்சிரு. அபி 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 உனக்கு ஒண்ணும் இல்லடி, நீ நல்லா இருக்கல்ல? அபி அல்லாதடி, நான் வந்துட்டடி. கண்டிப்பா பொண்ணையும் நம்ம குழந்தையும் பத்திரமா நான் இங்கேருந்து கூட்டிட்டு போயிருவேண்டி. ப்ளீஸ் அபி, அல்லாதடி, ப்ளீஸ் அல்லாத. அபி அதெல்லாம் பொண்ணும் இல்லடி, ப்ளீஸ் நீ அல்லாத. அட அட அட, இதெல்லவா லவ்? இந்த மாதிரி சீன்லாம் படத்துல தான் பாத்திருக்கேன். நேர்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏதோ பெட்ரூம்ல இருக்க மாதிரி இப்படி என்ஜாய் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அடச்சே, நீலா ஆம்பளையாடா? ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதுடா, இப்படி கட்டி போட்டு மோதிட்டு இருக்க. உனக்குலாம் வெக்கமா இல்ல? டேய், நீலாம் பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு பதிலா புடவை எடுத்து சுத்திக்கடா, அதுதான் உனக்கு சரியா வரும். என்னடா சொன்ன? அபி நீ எதுக்கு அபி இந்த மாதிரி பொட்டை பையலுக்குலாம் பயந்துட்டு இருக்கா? இவனே ஒரு பொட்டை, நேருக்கு நேரா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம தான் இப்படி கட்டி போட்டு மோதிட்டு இருக்கான். ஃபீடு அடிச்சுட்டு போட்டோம், சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஃபீடு அபி. என்ன ஆதி, என்ன ட்ரிகர் பண்றியா? ஐயோ ஆதி, நீ ட்ரிகர் பண்ணினாலும் பண்ணலைனாலும் இன்னைக்கு உங்க குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் பரலோகம் போக போறீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு ஆதி. அடச்சே, வாய மூடு. டேய், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தனா கயிறு அவுத்து விட்டு உன் முகத்தை காட்டி என் கூட பொண்டி கொண்டு மோதுறா, அப்போ ஒத்துக்கிறேன் நீ உண்மையான ஆம்பளைன்னு. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பொட்டடா, பொட்ட பையன். நீ சொல்றதும் சரிதான் ஆதி. உன்னை கட்டி போட்டு உன் கூட மோதுறதுல எனக்கு விருப்பம் இல்லதான். நீ சொல்ற மாதிரி நேருக்கு நேரா பொண்டி கொண்டி நீயா நானு பாத்துடலாம். அதோட நீ ரொம்ப நாளா என்ன பார்க்கணும்னு ஆர்வப்பட்டுட்டே இருந்தல. இன்னைக்குதான் அதுக்கான நாளே வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பொண்ண பார்க்காம போன எப்படி? நீ தெரிஞ்சுக்க வேணும் ஆதி, கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு. அதுக்குள்ளார நீ ஆசைப்பட்ட மாதிரி நேருக்கு நேரா மோதிடுவோமா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா முதல்ல முகமுடிய கழட்டிட்டு அதுக்கப்புறம் என் கூட சண்டை போடுறான். ஆமா ஆதி, நானும் என் முகத்தை காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நீயும் என்னை பாக்குறதுக்கு ரெடியா இரு ஆதி. கடவுளே, இவர் என்ன அப்படியே ஆதி மாமா மாதிரி இருக்காரு? ஒருவேளை இவரு தீரன் மாமா? தீரா? ஆமாண்டா, நான் தான் ரணதீரன். தீரா, நீ எப்படி இங்க? என்னாதி, குடும்பத்தோட சேர்ந்து தலைமுழுகனவே எப்படா இங்க திடீர்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? டேய், நீங்க பண்ணின எதையும் நான் மறக்கல. நீங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்து துரோகம் பண்ணினீங்கல்ல, அதையும் நான் மறக்கல. உங்க யாரையும் நான் விடமாட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ வருஷம் தவத்துல இருந்த மாதிரி உங்களை தாக்குறதுக்காக பதுங்கி இருந்த புலி இன்னைக்கு கண்டிப்பா பாயும் ஆதி. தீரா, உண்மையாவே உன்னை பாப்போன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா தீரா. நீ எப்படா இருக்க? இவ்வளவு வருஷம் எங்கடா இருந்த? உன்னை நாங்க எல்லாரும் தேடாத இடமே இல்லடா தீரா. நீ எங்கடா இருந்த இவ்வளவு வருஷம்? டேய் நடிக்காதடா தி. ஏண்டா வேணுனே என்ன எல்லாரும் தலைமுழிக்கிட்டு இப்போ வந்து என்னமா நீ ஆக்டிங் போற? நீ ஆக்டிங் போட்டா நான் உடனே நம்பி உங்க எல்லாரையும் விட்டுருவேனா? இங்க பாரு, ஒருத்தனை விட மாட்டேன்.
ஒருத்தனையும் விட மாட்டேன். உங்க எல்லாராலையும் நான் கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படலடா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை சோத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஒரு நாளையும் கடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அது எல்லாத்தையும் இப்படி நீ கெஞ்சினா உடனே விட்டுருவனா என்ன? விட மாட்டாதி, விடவே மாட்டேன். தீரா, அப்படிலாம் இல்லடா. நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடா தீரா. உண்மையாவே எனக்கு நடந்தது வேறடா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிடா. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடா. ஆனா தயவு செஞ்சு நீ எல்லாரையும் ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கடா. அன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி அப்படி நடக்கலடா. அன்னைக்கு நடந்ததே வேறடா தீரா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. டேய் இங்க பாரு, மறுபடியும் சென்டிமெண்டா பேசி என்ன மாத்தலான்னு ட்ரை பண்ணாத சரியா? என்னோட வாழ்க்கையில சென்டிமெண்ட்டுக்கு சட்டமே கிடையாது சரியா? டேய் உங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. எனக்கு நீங்க எல்லாரும் பண்ணினது துரோகம், பெரிய துரோகம், மன்னிக்கவே முடியாத துரோகம். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தண்டனையை அனுபவிக்கணும் தானே? அப்போ கண்டிப்பா எல்லாரும் தண்டனைய அனுபவிங்க. ஐயோ டே தீரா, உனக்கு நான் எப்படா சொல்லி புரிய வைப்பேன்? டே அன்னைக்கு நடந்ததே வேறடா. நீ சொல்லல மாட்டிக்கிட்டேன்னு எங்க யாருக்குமே தெரியாதுடா தீரா. அந்த சொல்லல நீ மாட்டிக்கிட்டங்கிறது ஒரு பாட்டி வந்து சொல்லி தாண்டா தெரியும். நாங்க வந்து பார்த்தும்போது அந்த சொல்லல இல்லடா தீரா. எல்லாருமே நீ வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டதா தாண்டா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நாங்க எல்லாருமே உன்னை தேடணும்டா. நம்ம ஊரு பக்கத்து ஊரு எல்லா இடத்துலயுமே தேடணும்டா. ஆனா உன்னை எங்க தேடியுமே கிடைக்கலடா தீரா. இது தாண்டா நடந்தது. உண்மையாவே யாருமே உன்னை தலைமுழுகலடா. எவ்வளவு வருஷம் உன்னை தேடி இருக்கோன்னு எங்களுக்கு தாண்டா தீரா தெரியும். ஆனா நீ உயிரோட இருப்பேன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாதுடா தீரா. அம்மா அதுவும் உன்னை நினைச்சு எத்தனை நாள் சாப்பிடாம தூங்காம இருந்திருக்காங்கன்னு தெரியுமாடா தீரா? தீரா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. இது உண்மையாவே எங்க யாருக்குமே தெரியாதுடா. நீ உயிரோட இருக்குன்னு எனக்கு இப்பதான்டா தெரியும். தீரா அம்மாக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமாடா? தீரா வாடா உடனே நம்ம வீட்டுக்கு போலாம் வாடா. டேய் போதும் நான் நிறுத்து. என்ன தேடினாங்களாமா? நீங்க தேடுன லட்சணம் தான் எனக்கு தெரிஞ்சதே. டேய் அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஆள் அரவமே இல்லாத காட்டுக்குள்ளார நான் எத்தனை நாள் சோறு இல்லாம தண்ணி இல்லாம பசியில வாடி வதங்கி போனேன்னு தெரியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அம்மா அப்பா என்னை காப்பாத்த வருவாங்க, கூட்டிட்டு போக வருவாங்கன்னு அந்த சின்ன வயசுல நான் அங்கேயே எவ்வளவு தனியா இருந்தேன்னு தெரியுமாடா? நைட்டெல்லாம் பயமா இருக்கும், ஒரே இருட்டா இருக்கும். யாராச்சும் நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பேன்டா. கடவுள் புண்ணியத்துல ஒரு தாத்தா வந்தாருடா. அவரு தாண்டா என்னை கூப்பிட்டுட்டு போய் வளர்த்தாரு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா, என் மேல அக்கறை இல்லாத நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க, நான் மட்டும் ஒரு நாளும் சோத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படணுமா? டேய் ஒரு நாளும் சோத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? பிச்சை எடுத்திருக்கேன்டா. பிச்சை எடுத்து சோறு தின்னா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? கண்டவன் கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன், கண்டவன் கிட்டையும் மிதி வாங்கியிருக்கேன். ஏன் தெருவா நாய் மாதிரி சுத்தி இருக்கேன்டா. ஏன் தெரியுமா? பசியோட கொடுமைனா என்னன்னு தெரியுமா? இங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து ஜாலியா இருப்பீங்க. நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப வருஷமா தேடிட்டு தாண்டா இருந்தேன். அப்புறம்தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீ நல்லா பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் அடிக்கணும்னு. சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா இப்போ என்கிட்ட இல்லாத பணமே இல்லாது. அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் உங்க எல்லாரையும் குடும்பத்தோட முடிச்சு கட்டலான்னு. ஐயோ தீரா, என்னடா சொல்ற? நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நாங்க யாருமே நினைக்கலடா. உன்னை நாங்க தேடாத இடமே இல்லடா தீரா. ஆனா உண்மை என்னன்னா, உன்னை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு கிடைக்கலடா தீரா. அதனால தாண்டா நீங்களை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம்டா. அதுக்காக உன்னை மறந்துட்டோம்லாம் இல்லடா. நீ தம்பிடா, நீ நானும் பொண்ணா பிறந்தவங்கடா. எப்படா எனக்கு உன் மேல பாசம் இல்லாம இருக்கும்? எவ்வளவு நாள் நான் நைட்ல உன்னை தேடி இருக்கேன்னு தெரியுமாடா? அம்மா எவ்வளவு நாள் உன்னை தேடி வெளியில எல்லாம் ஓடி போயிருக்காங்கன்னு தெரியுமாடா? கொஞ்ச நாள் அம்மா பித்து பிடிச்ச மாதிரி தாண்டா இருந்தாங்க. அவங்கள பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வர காட்டையும் நாங்க பட்ட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும். தீரா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. நீ நினைக்கிறதெல்லாம் தப்புடா. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லடா தீரா. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அதே அளவுக்கு தாண்டா நாங்களும் நீ இல்லாம கஷ்டப்பட்டோம். தீரா புரிஞ்சுக்கோடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்டா தீரா. இனிமே சந்தோஷமா இருக்கலாம்டா. நீ மிஸ் பண்ண எல்லாத்தையுமே கண்டிப்பா உனக்கு அண்ணனா இருந்து நான் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பேன்டா தீரா. டேய் போது நிறுத்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, சென்டிமெண்ட் ஒரு இதுக்கு என் லைஃப்ல இடமே கிடையாதுன்னு. இங்க பாராதி,
உனக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் மேல போற டைம் வந்தாச்சு. ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்குடா உங்க அம்மா அப்பா அப்புறம் உன் தம்பிக்கு. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து இப்ப பரலோகம் போவீங்களா? அதை இந்த தம்பி பார்த்து ரசிப்பானா. ஓகேவா? ஜோடிப்புறா கண்ணை பாத்துட்டீங்களா? இந்த கண்ணாலதான் நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா பரலோகம் போறீங்க. ஆனா உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல பரலோகம் அனுப்பலாம்? ஏன்னா இப்ப ரெண்டு கண்ணு இருந்துச்சுன்னா ஒரே டைம்ல ரெண்டையும் சுட்டுருவேன். ஆனா என் கையில ஒரு கண்ணு தானே இருக்கு. அதான் யோசிக்கிறேன் யாரு முதல்ல சுடலான்னு. ஆதி நீ சொல்லாதி, பொண்ணை முதல்ல சுடலாமா இல்ல உன் பொண்டாட்டிய சுடலாமா? தீரா தீரா ப்ளீஸ்டா, என்ன வேணாலும் பண்ணிடா, தயவு செஞ்சு அபிய விட்டுடா. அவ பாவம்டா, அவ பயத்துல நம்ம வாரிசு இருக்குடா. அவளை விட்டுடா தீரா, ப்ளீஸ்டா தீரா. உனக்கு என்னடா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அவ்வளவுதானே? என் தம்பி கையால சாகிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்டா. தயவு செஞ்சு அபிய விட்டுடா ப்ளீஸ். இல்ல நீ முதல்ல என்னையே சுடு. ஆதிமாமா எல்லாமே என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் நீ என்னையே சுற்று ப்ளீஸ். அப்படி என்னடி பேசுற? தீரா ப்ளீஸ்டா, நீ அவ பேச்சு கேட்காத. தயவு செஞ்சு என்ன சுட்டுடா. ஆனா தயவு செஞ்சு அபிய விட்டுடா, அவ பாவம்டா. ப்ளீஸ்டா விட்டுடா, உடனே கெஞ்சி கேட்கிறேன்டா. ஆனா இப்பவும் சொல்றேன்டா தீரா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புடா. நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கடா. எல்லாருமே உன்னை தேடிட்டு தாண்டா இருக்கும். அதே பாசத்தோட தாண்டா நாங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் இருக்கோம். இருந்தும் உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ என்ன கொண்டுடா. ஆனா தயவு செஞ்சு எல்லாரையும் விட்டுடா தீரா, ப்ளீஸ்டா. அட அட அட, இதெல்லாம் வளப்பு. ஆதி இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தாண்டா பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான்டா பாக்குறேன். அட அட அட, புருஷன் என்னடானா பொண்டாட்டிய விட்டுருங்கிறான், பொண்டாட்டி என்னடானா புருஷனை விட்டுருங்கிறான். அது சரி. ஆனா என்ன தெரியுமா, நான் அவங்க ரெண்டு பேருமே விட போறது இல்ல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே மேலதான் போய் சேர போறீங்க. என்ன யார முதல்ல சுடலாம் தான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒப்பீனியன் கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தெளிவா ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடலாமா இல்ல ஷார்ட் புத்திரி போடலாமா? என்ன பண்ணலாம்? ஓகே காய்ஸ், நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பாருமா அபி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னையே முதல்ல கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, நீ சாகுறத பார்த்து உன் புருஷன் எப்படிதான் துடிக்கிறாங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால உன் ஆசையை தான் நான் வந்து நிறைவேற்ற போறேன். அதனால நீ உன் குழந்தையும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் மேல போங்க. ஓகே? வேணாண்டா அபி, அபி பாவுண்டா. டேய், அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குடா. தயவு செஞ்சு அபிய விட்டுடா. நீ என்னைய சொல்றா தீரா, ப்ளீஸ்டா. ஐயோ ஆதி, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். உன் பொண்டாட்டி ஆசையை தான் நான் நிறைவேற்றி வைக்க போறேன். பின்ன என்ன உனக்கு? உன் பொண்டாட்டி தான் வந்துட்டு உனக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறா. அதோட பூவும் பொட்டோடையே அவ போய் சேரட்டுமேடா. இதுல என்ன இருக்கு? விடாதி, நீ ஒண்ணு கவலைப்படாத. அவ போன அடுத்த செகண்ட் நீயும் போயிடுவ. அதனால ரெண்டு பேரும் ஜாலியா பரலோகத்துல போயிட்டு டூயட் பாடுங்க. ஓகேவா? தீரா தீரா வேணாண்டா, ப்ளீஸ்டா, சொல்றது கேளுடா. தீரா ப்ளீஸ்டா, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவடா. ப்ளீஸ்டா, சொல்றது கேளுடா. என்னது வருத்தப்படுவனா? ஐயா ஆதி, நான் வருத்தப்படுறதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சு ஆதி. இப்போ பேசி நோ யூஸ்மா. ஏன்னா என் வாழ்க்கையில வருத்தனும் ஒண்ணு வரவே வராது. அதனால நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மேல போறது உறுதி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. துணைக்கு உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தம்பி, அப்புறம் எல்லாரையும் மேல வரிசையா அந்த தீரம் அனுப்பி வைப்பான். அப்புறம் ஜாலியா எல்லாரும் மேல போயிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்னு பாருங்க. சரியா? தீரா வேணாண்டா, சொல்றது கேளுடா. ஐயோ டே ஆதி, போதும்டா. நான் தான் முடிவே சொல்லிட்டேன்டா. பின்ன என்னடா? ஐயோ ஆதி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. நல்ல வேலை உங்களை சுடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லன்னு வச்சுக்கோயேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டுன்னு போய் மேல சேர்ந்திருப்பீங்க. அப்ப இது உண்மையான யார்கிட்ட தான் சொல்றது? இங்க பாராதி, அது இவ்வளவு நாள் எல்லாரும் ரேஷ்மா வயித்துல வளர குழந்தைக்கு யாரப்பா யாரப்பான்னு தேடிட்டே இருந்தீங்களே, அது வேற யாரும் இல்ல, நான் தான். என்னடா சொல்ற? ஐயா ஆதி, ஆமா ஆதி, அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் பிளான் பண்ணதே வேற. உண்மையாவே உனக்கும் ரேஷ்மாவுக்கும் நீங்க பெங்களூருக்கு மீட்டிங் போகும்போது ஏதாச்சும் நடக்கணும்னு நான் தான் ஆளை ஏற்பாடு பண்ணி சரக்குல மயக்க மருந்தெல்லாம் கலந்து கொடுத்தேன். பட் நீ ரொம்ப உத்தமனா இருக்காதி. என் அபிய தவிர யாரையும் தொட மாட்டேன்னு ஒத்த கல்லையும் நின்ன. அதனாலதான் வேற வழியே இல்லாம அன்னைக்கு சம்பவத்தை நானே முடிச்சுட்டேன். தீரா, ஐயோ ஆமாதி, அன்னைக்கு நைட்டு பெங்களூர்ல சம்பவத்தை முடிச்சுட்டு காலையில ஒன்னு மறுபடியும் அதே ரூம்லயே விட்டுட்டு போயிட்டேன். ரேஷ்மாவுக்கு நைட்டு நான் ஒரு ரூம்குள்ளார வந்தோடனே நீதான் வரியோன்னு நினைச்சு அவளும் அவளை கொடுத்துட்டா. அப்புறம் என்ன, நல்ல சம்பவத்தை முடிச்சுட்டு
காலையில பொண்ணை மறுபடியும் அதே ரூம் கிளப்பி விட்டுட்டு போயிட்டேன். சோ ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நைட் அவ கூட இருந்தது நீதானே, அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் இப்படியே விஷயம் பெருசாக்கி உங்க குடும்பத்துல பெரிய குண்டு வெடிக்கும்னு நினைச்சா எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கீங்கடா. டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போவீங்களான்னு நான் நினைக்கல. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன பண்றது, அந்த பிளான் சொதப்பிடுச்சா. அதான் இதுக்கப்புறம் எதுக்கு உங்க நிம்மதியை கலைக்கணும் அதை கலைக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஒரே தெரியா எல்லாரையும் போட்டுன்னு மேல அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆதி ரேஷ்மா வயித்துல வளர குழந்தைக்கு நீதான் அப்பாவா? ஐயோ அபிமா, அதை தாண்டா இவ்வளவு நேரம் சொன்னேன். ரேஷ்மா வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் அப்பா. ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிதான் அப்பான்னு அதே கெட்ட பேரோட தான் இருக்கும். ஏன்னா ரேஷ்மாவுக்கு இந்த உண்மை தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்ச 2 பேரு நீங்க மட்டும்தான். நீங்க 2 பேர் தான் இப்போ பொட்டுன்னு மேல போய் சேர்ந்துருவீங்களே. பின்ன அவளை பொறுத்த வரைக்கும் ஆதிதான் அவ குழந்தையோட அப்பா. ஐயோ டீரா, என்னடா பேசுற நீ? ரேஷ்மா வயித்துல வளருது உன் குழந்தைடா. அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நினைச்சாச்சும் நீ இதெல்லாம் பண்ணாம இருடா பிளீஸ் டா தீரா. டேய் என்னடா நீ, நான் ஏதோ ரேஷ்மாவை பல வருஷம் லவ் பண்ணி அவளுக்கு ஏதோ விரும்பி அவ வயித்துல குழந்தைய கொடுத்த மாதிரி சென்டிமெண்டா பேசுற. டேய் அந்த விஷயம் பண்ணினது பொண்ணை பழி வாங்கணும் தாண்டா. இங்க பாரு, ரேஷ்மா எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்திருக்குது, அவ வயித்துல உள்ள குழந்தை எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்திருக்கு. டேய் என்னை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாரையும் பழி வாங்கணும். மற்றபடி அத்தை ரேஷ்மா எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனா அவங்க இடையில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் உங்க துணைக்கு நான் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா மேல போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கும்ல. வில்லிங்க 2 பேர் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல, அதுக்காக தான். தீரா நீ ரொம்ப தப்பு பண்றடா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா தீரா. தீரா இவ்வளவு வருஷம் நீ எப்படி இருந்தியோ தெரியாதுடா. ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பொண்ணா சந்தோஷமா இருக்கலாம்டா தீரா. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா. ஐயோ அது போதும்டா சும்மா. சரி ஓகே நீங்க 2 பேர் பரலோகம் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால பொண்டாட்டி சாவை பாக்குறதுக்கு நீ தைரியமா இரு ஓகேவா. ஒன்னும் பயப்படாத, ஒரே குண்டுல பொட்டுன்னு பொண்டாட்டி போய் சேர்ந்துருவா ஓகேவா. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1 வச்சுக்கலாமா இல்ல 3 2 1 வச்சுக்கலாமா? எது வச்சுக்கலாம்? 5 4 3 2 1 வச்சுக்கலாம். ஏன்னா நீயும் பொண்டாட்டியே கொஞ்ச நேரம் லவ் பண்ணிக்கலாம்ல, ஒரு 5 செகண்ட், அதுக்காக தான் ஓகேவா. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 4 3 2 and 1. பாய் அபி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் புருஷன் பின்னாடியே வருவான். ஏய் சாராது. அது என்ன, நீங்க பயப்படாதீங்கண்ணா, நாங்க வந்துட்டோம். அபிடாலி பயப்படாத, நான் வந்துட்டேன். டேய் சாரா நீ. யாரு இவன் அப்படியே ஆதி மாதிரியே இருக்கான்? டி அர்ஜுன் யாருடா இது? தீரனா? ஆமாண்டா தீரன், ரணதீரன். பரவாயில்ல நீ வந்துட்ட. உங்க எல்லாரையும் தேடி உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். பரவாயில்லையே நீ வந்துட்ட. ஏன்னா வரும்போது உங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாரையும் மொத்தமா சேர்த்து பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பல. இப்ப பாரு, உங்க அப்பா அம்மாவுக்காக மட்டும் உங்க வீடு தேடி போகணுமா? தீரனா நீங்களா? எப்படிதான் இருக்கீங்க? இவ்வளவு வருஷம் எங்கடா இருந்தீங்க? அண்ணா என்னடா இதெல்லாம்? அது என்னன்னா தீரனா என்னென்னமோ பேசுறாங்க. ஆமாண்டா, உன்னோட அண்ணன், என்னோட தம்பி, என் கூட பிறந்தவன் தீரன் தாண்டா இவன். நம்ம தீரன்டா. தீரனா நீங்க எதுக்காகனா அது என்னவையும் அப்படின்னா நீங்க இப்படி கடத்திட்டு வந்திருக்கீங்க? அண்ணா முதல்ல வாங்கண்ணா, அம்மா உங்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? வாங்கண்ணா நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம். டே போதும்டா, எதுக்குடா இப்படி அண்ணனும் தம்பி மாறி மாறி ஆஸ்கார் அவார்டு ரேஞ்சுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உங்க கூட கொஞ்சம் கொலாவறதுக்காக நான் வரல சரியா. உங்க எல்லாரையும் மேல பத்திரமா அனுப்பி வைக்க தான் வந்தேன். பரவாயில்ல நீயும் வந்துட்ட. பேசாம உன் அண்ணன் நீ கூட சேர்ந்து நீயும் மேல போயிடு, பின்னாடியே உங்க அம்மா அப்பாவை நான் அனுப்பி வைக்கிறேன் சரியா. என்னென்னமோ பேசுறான். அப்போ ஆதியை இவ்வளோ நாள் மிரட்டிக்கிட்டு இருந்தா அந்த எக்ஸ் இவன் தானா? ஏதோ ஒன்று சரியில்லை. இப்போதைக்கு இவன் பேசுறதான் பார்த்தா ஏதோ நடக்க போகுது போல இருக்கு. டே அர்ஜுன் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறான். முதல்ல அவனை பிடிச்சி கட்டி போறதுக்கு ட்ரை பண்ணலாமா? கிருஷ்ணா என்னடா பேசுறீங்க? தீரன் அண்ணா, அதே நாவும் தீரன் அண்ணாவும் ட்வின்ஸ்னா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காண போயிட்டான்னு சொன்னோம்ல, அது இவரு தானா? அப்போ இவரு சாகலையாண்ணா, உயிரோட தான் இருக்காருண்ணா. அவரை போய் நான் எப்படின்னு அடிக்க முடியும்? டே அர்ஜுன், இப்போதைக்கு சென்டிமெண்டா பேசி நோ யூஸ்டா. அவன் உங்க எல்லாரையும் கொல்லணும்னு இருக்காண்டா. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அர்ஜுன். அவன் அசந்த நேரத்துல புழுங்க அவனை பிடிச்சி கட்டி போடலாம் அர்ஜுன். அதுதான் நல்லது சொல்லிட்டான். புழுங்க சொல்றது கேளு. என்னடா 2 பேரும் அங்க தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே. டேய் நீ யாரு?
யாருடா இலவச இணைப்பு மாதிரி வந்திருக்க? ஓ, நீ அவனோட ஃப்ரெண்டு தானே? சரி விடு, நீ இவங்க கூட சேர்ந்து பரலோகம் போ. சரி வாங்க வாங்க, எப்படி உங்களை நானே கட்டி போட்டுறவா இல்ல நீங்களே வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஏன்னா எப்படியா இருந்தாலும் இங்க எது நீங்க உயிரோட போக முடியாது. அதனால சரி ஓகே, நானே உங்களை கட்டி போட்டுறேன். அர்ஜுன் பாத்தியா அவன் பேசுறது? இங்க பாரு அர்ஜுன், இப்போதைக்கு வேற வழியே இல்லை. இவனை நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் அர்ஜுன் ஆகணும். சரியா? நம்ம காலை மிதிச்சோடனே அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே? ஐயோ ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இங்கேருந்து உயிரோடலாம் போக முடியாதுன்னு. எதுக்கு ப்ரோ நீங்க வீணா எங்களை கட்டி போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? பேசாம அந்த சேர்ல நாங்களே வந்து உட்காந்துக்கிறோம் ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ, கொஞ்சம் பதமா சுடுங்க. ஏன்னா எனக்கு ஊசி போட்டாவே வலிக்கும் ப்ரோ. அதனாலதான் ப்ளீஸ் ப்ரோ, ஓகேவா? பரவாயில்லடா, நீ தாண்டா நிதர்சனத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. சரி வாங்க, எல்லாரையும் கட்டி போட்டு ஒரே தடியா மேல அனுப்புறேன். சரி ப்ரோ. டே அர்ஜுன் ஸ்டார்ட். கிருஷ்ணா, அவனை அடிக்காதடா, பிடிங்கடா. டேய் அவன் தம்பிடா, பிடிங்கடா அவனை. ஐயோ டே அதே சும்மா இருடா நீ. டேய் எல்லாரும் மறுபடியும் தப்பு பண்றீங்கடா. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அனுபவிப்பீங்கடா, அனுபவிப்பீங்க. டே அதே பேசுறதுலாம் சுத்தமா நேரம் இல்லாது. நீ முதல்ல அபிசிஸ்டர் கூப்பிட்டு இங்க எதுக்கு கிளம்புடா? நாங்க போய் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வரோம். ஏய் வேணாண்டா, மறுபடியும் தப்பு பண்றீங்க. புள்ளுங்க மரியாதையா சொல்றதை கேளுங்க, இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. தீரா, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்டா தீரா. தயவு செஞ்சு இந்த பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுடா, பிளீஸ்டா. ஆமா தீரனா, தயவு செஞ்சு நீங்க இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்கண்ணா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம்ண்ணா. முடியாது முடியாது முடியாது, எல்லாரையும் பழி வாங்காம நான் விட மாட்டேன்டா. ஐயோ டே, உங்களுக்கு புரியுதாடா? டே இவரை போலீஸ்ல ஒப்படைக்கிறதா இப்போதைக்கு நல்லதுடா. ஏன்னா இவரால என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம்டா. டே அதே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அதே. ஐயோ டே தீரா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்ன இல்லடா தீரா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணா, நீ சொல்றது சரிதான்டா. தீரனை கண்டிப்பா நம்ம போலீஸ்ல ஒப்படைக்கணும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் தீரனை காட்டணும்டா. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வருஷம் இவனுக்கு இல்லாம எங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா? ஒரே ஒரு தடவை அம்மா அப்பா கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல ஒப்படைக்கலாம்டா, ப்ளீஸ்டா. ஆமா கிருஷ்ணா, அது என்ன சொல்றது சரிதான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே தீரன் இல்லாம எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்போ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கண்ணா. அதனால நம்ம முதல்ல வீட்டுக்கே கூப்பிட்டு போலாம்ண்ணா.